தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலேயே அன்னையினுடைய பாதம் நாடி அந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய ஆசீரை பெற்று செல்ல ஒரே குழுமமாக குழுமி இருக்கின்றோம். புனித ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய ஆசீர் நம் அனைவரையும் நிரப்ப இருக்கின்றது. இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே முழுவதுமாக இறைவனுடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை பாதுகாப்பாக வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூறி புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டிலும் இறைவனுடைய அருட்கர துணை, இறைவனுடைய அருள் ஆசீர் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பத்தினரோடும், நம்முடைய பங்கோடும் நிலைத்து இருக்க தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியானது அந்தோணிராஜ் லில்லி பபினாள் குடும்ப நன்றியாகவும் இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நலன்களுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கைமாறாகவும் மகனுடைய படிப்பிற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அருள்ராஜ் கிறிஸ்டி நன்றி பலியாகவும் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய நன்றி பலியாகவும் நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் நம்முடைய கருத்திற்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7-10 வரை. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றனர். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர்களிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 45 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய ஆசீர் வேண்டி அன்னை வழியாக இறைவனுடைய அருள் ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ள அன்னைக்கு உரித்தான இந்த முதல் சனிக்கிழமையிலே, அதிலும் முத்தாய்ப்பாக வருடத்தின் முதல் சனிக்கிழமையிலே இங்கே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். பல்வேறு எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, ஜெப விண்ணப்பங்களோடு நாம் அன்னையை நாடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய பரிந்துரைகளை அந்த தாய் ஏற்று அவை அனைத்தையும் அவருடைய அன்பு திருமகனிடத்திலே எடுத்து கூறி நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அந்த தாய் நமக்கு நிறைவேற்றி தந்தருள்வாராக. அன்பார்ந்தவர்களே, புதிய ஆண்டு என்று சொன்னாலே அது ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றது. கடந்த ஆண்டிலே 2024ஆம் ஆண்டிலே நாம் பலவித அனுபவங்களை சந்தித்திருப்போம். சில மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டிலே ஒருவித நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, இறைவனுடைய அருளை, இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எண்ணங்கள் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அன்னையை ஒரு நம்பிக்கையின் தாயாக நாம் தேடி வந்திருக்கிறோம். அம்மா தாய் மரியே, ஜெபமாலை அன்னையே, எங்களுடைய கூக்குரலை கவனமாய் கேட்டு உம்முடைய திருமகனிடத்திலே எடுத்து சொல்லி எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும்படியாக அவரிடம் கேட்டுக்கொள்ளும் தாயே என்று அந்த தாயை நாம் நாடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த தாயே நம்பிக்கைக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் அன்னை மரியாவை பார்த்து என்ன சொன்னார்?
நீர் கன்னியாக இருக்கின்றீர், ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர், அவர் பெரியவராக இருப்பார், மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொன்ன அந்த வாக்கை அந்த தாய் உறுதியாக நம்பினார். எலிசபெத் அம்மாள் எதற்காக அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அதே வாக்கு அவருடைய கணவருக்கும் சொல்லப்பட்டது, சக்கரியாவுக்கும் சொல்லப்பட்டது. சக்கரியா, உம்முடைய மனைவி உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லப்பட்டது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 13வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி இருக்கிற பொழுது எதற்காக சிறப்பாக எலிசபெத் அம்மாள் அன்னையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அதே வார்த்தைகள் சக்கரியாவுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவர் நம்பவில்லை. நானோ வயதானவன், என்னுடைய மனைவியோ வயது முதிர்ந்தவளாயிற்றே, இப்படிப்பட்ட வயதில் எங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவருடைய வாக்கை அவர் நம்பாமல் இருந்தார். ஆனால் அன்னை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அவர் நம்பி கீழ்ப்படிந்த அந்த காரணத்தினால்தான் எலிசபெத் அம்மாள் அன்னையை பார்த்து என்ன சொல்லுகின்றாள்? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்பார்ந்தவர்களே, புதிய ஆண்டிலே புதிய நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நமக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கை வேண்டும். இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக நம்முடைய மத்தியில இருக்கலாம். ஐயோ, எப்படி என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்க்க போகிறேனோ, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு ஒரு வரனை தேடிக்கொண்டிருக்கிறேனே, இந்த ஆண்டில் எப்படி ஒரு வரன் அமைய போகிறதோ, என்னுடைய மகன் படித்து அடுத்து கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றானே, நல்ல ஒரு கல்லூரி அவனுக்கு கிடைக்குமா, படிப்பை முடிக்கின்றானே, நல்ல ஒரு வேலை கிடைக்குமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் எப்படி தீரப்போகிறதோ என்கின்ற ஒரு குழப்பம் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கத்தான் செய்யும். அன்பார்ந்தவர்களே, அந்த அன்னையை நம்முடைய உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அந்த தாய் எப்படி தன்னுடைய எதிர்காலம் இருளடைந்ததாக, ஒன்றும் புரியாததாக இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவருடைய வாக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பினாரோ, அதே போல நாமும் கூட நம்முடைய எதிர்காலம் குழப்பமாக இருந்தாலும், ஒரு தெளிவற்ற சூழ்நிலையாக இருந்தாலும், நம்பிக்கையோடு அந்த தாயை போல நாம் ஆண்டவரிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள், என்ன ஏக்கங்கள், விருப்பங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். ஐயோ, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தோம்னா நிச்சயமாக அது நடக்காது. நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட நம்ம நடந்தோம், நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னா, அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அன்னையின் வேண்டுதலால், அன்னையினுடைய பரிந்துரையால் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி அன்னையினுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் ஒன்றிலே நடந்த ஒரு நிகழ்வு, உண்மை சம்பவம் இது. அனைவரும் அன்னை காட்சி கொடுத்த அந்த லூர்து நகரை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான், லூர்து மலையில் அன்னை காட்சி கொடுத்திருக்கிறாங்க. பிரான்ஸ் தேசத்திலே அந்த லூர்து என்கின்ற அந்த மலை பகுதியிலே ஒரு ஆலயம் இருக்கின்றது. அங்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு திருப்பலி ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் அங்கு மதியம் 12 மணி திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமி அந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரே ஒரு இளைஞன் அங்கு அந்த ஆலயத்தில் மக்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்திருக்க, அவன் பின்னால் சேரிலே உட்கார்ந்திருக்கிறான். மருத்துவ கல்லூரியிலே மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய, 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மாணவன் அந்த மக்களை பார்த்து ஏளனமாக நகைக்கின்றான். இந்த மக்கள் ஏன் இப்படி இங்கு கூட்டமாக குழுமி இருக்கின்றார்கள்? இவர்கள் நிச்சயமாக முட்டாள்களாத்தான் இருக்க வேண்டும். உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் எதற்கு இங்கு வந்து அவர்கள் குழுமி இருக்கின்றார்கள்? மருத்துவமனைகளுக்கு அல்லவா அவர்கள் வர வேண்டும். அங்கு வந்தால்தானே அவர்களுக்கு அவர்களுடைய வியாதிகள், நோய்கள் குணமாகும். எதற்காக இங்கு வந்து இருக்கின்றார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அந்த மருத்துவ மாணவன்
தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்தான் மக்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து. சிறிது நேரம் கழித்து திருப்பலி நிறைவுறுகிறது. திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு திவ்ய நற்கருணை ஆசிருக்காக அங்கு அனைத்தையும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் ஆண்டவருடைய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குருவானவர் அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். நற்கருணை ஆசீர்வாதம் நடக்க ஆரம்பிக்கிறது, தொடங்குகிறது. அப்பொழுது வெளியிலே தன்னுடைய குழந்தை, நடக்க முடியாத குழந்தையை அந்த தள்ளு வண்டியிலே தள்ளி கொண்டு ஒரு தாய் அந்த ஆலயத்தினுடைய மத்தியிலே வந்து அமர்கின்றாள். தன்னுடைய குழந்தையை அந்த வண்டியிலே வைத்துவிட்டு முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கின்றார். குருவானவர் நற்கருணை ஆண்டவரை கையிலே ஏந்தியவாறு மக்கள் மத்தியிலே வலம் வர ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொருவரும் உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கால் நடக்க இயலாத அந்த குழந்தை நற்கருணை ஆண்டவரை குருவானவர் தூக்கி வருகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றார். இயேசுவே, என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், உங்க அம்மா உங்களை அடிப்பாங்க என்று அந்த குழந்தை நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து இவ்வாறு சொல்ல ஆரம்பிக்கின்றார். தொடர்ந்து குருவானவர் அருகிலே வந்து கொண்டே இருக்கின்றார். இந்த குழந்தை இன்னும் அதிகமாக, இயேசுவே என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், உங்க அம்மா உங்களை அடிப்பாங்க. இப்படி அந்த குழந்தை சொல்ல சொல்ல பக்கத்தில் இருந்த மக்கள் கூட்டம் அனைவரும் இயேசுவை பார்த்து, நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவே, இந்த குழந்தையை குணப்படுத்தும், இல்லை என்று சொன்னால் உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோம், உங்க அம்மா உங்களை அடிப்பாங்க என்று அந்த மக்கள் கூட்டம் அனைவரும் இணைந்து இயேசுவிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அன்பு மக்களே, என்ன ஆச்சரியம் பாருங்கள், என்ன அற்புதம் பாருங்கள். அந்த குழந்தை தொடர்ந்து ஆண்டவரிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, இயேசுவே என்னை குணப்படுத்தும், இல்லை என்று சொன்னால் உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், உங்க அம்மா உங்களை அடிப்பாங்க என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே அந்த குழந்தை அப்படியே அந்த நடக்க முடியாத அந்த வண்டியில் இருந்து அப்படியே எழுந்து நிற்கிறது. அந்த 4ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருந்த அந்த மாணவன் பின்னாடி இருந்து அதை உற்று நோக்கி கொண்டவனாக இருக்கின்றான். அவனால் அதை நம்ப முடியவில்லை. அப்படியே எழுந்து நின்று, இது என்ன பித்தலாட்டமாக இருக்கிறது, இவர்கள் நிச்சயமாக பித்தலாட்டம் தான் இங்கு செய்கிறார்கள் என்று சொல்லியவாறே அங்கே அந்த குழந்தையினுடைய அருகில் வந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவ கல்லூரிக்கு ஓடி செல்லுகின்றான். அந்த மருத்துவ கல்லூரியிலே மருத்துவர்களை வைத்து அந்த குழந்தையை ஆய்வு செய்ய செய்கின்றான். அன்பு மக்களே, 121 மருத்துவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தை இப்படி சுகம் பெற்றிருப்பது நிச்சயமாக கடவுளுடைய அருளால் தான். கை கால் சோம்பி இருந்த இந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது என்று சொன்னால் இது கடவுளுடைய அருள், இதனை நாங்கள் எழுதி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவுடன் அந்த 4ஆம் ஆண்டு அந்த மருத்துவ மாணவன் வாயடைத்து போனான். அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவெடுத்தான். தன்னுடைய படிப்பை, மருத்துவ படிப்பை 4வது ஆண்டிலே நிறுத்திவிட்டு, நான் அன்னை மரியாவுக்கு ஒரு மிகச்சிறந்த சாட்சியாக நான் மாறப்போகிறேன், குழந்தைகளுக்கு நற்கருணையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நற்கருணை வீரனாக நான் உருமாறப் போகிறேன் என்று முடிவெடுத்த அந்த மருத்துவமானவன் அந்த நொடி பொழுதே ஒரு குருவானவராக மாற முடிவெடுத்தான். ஒரு குருவானவனாகவும் அவன் மாறினான். அவர்தான் இயேசு சபையிலே ஒரு மிகப்பெரிய குருவாக, இயேசு சபைக்கு மிகப்பெரிய பங்கேற்பை ஆற்றி இருக்கக்கூடிய அருப்பே என்கின்ற அருள் பணியாளர். இப்பொழுது புனித பட்டம் அவருக்கு கொடுப்பதற்கான அந்த நிலையிலும் கூட திருச்சபை இறங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனிதனை, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அன்பு மக்களே, நம்பிக்கை
நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே இப்படி உரிமையோடு கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11வது அதிகாரம் 1வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு முன்னாடி குழப்பம், ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருக்குது, இருந்தாலும் நம்பினாள் நம்முடைய தாய். அதே போல நாமும் நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். மார்க் நற்செய்தியிலே 11வது அதிகாரம் 24வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், அது அப்படியே நடக்கும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நம்பிக்கையோடு உரிமையோடு எப்படி அந்த குழந்தை ஆண்டவரிடத்தில் உரிமையோடு மன்றாடி சுகத்தை பெற்று கொண்டதோ அதே போல நாமும் ஆண்டவரிடத்தில் உரிமையோடு மன்றாடுவோம். நம்முடைய தாயின் வழியாக ஆண்டவரிடத்திலே நம்முடைய அனைத்து ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்போம். நிச்சயமாக இந்த அன்பு தாய், நம்பிக்கைக்கு மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தாய் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நம்முடைய வேண்டுதல்களையும் அவருடைய அன்பு திருமகனிடத்திலே எடுத்துரைத்து அவை அனைத்தையும் நமக்கு நிச்சயமாக இந்த ஆண்டிலே பெற்று தருவார் என்கின்ற அந்த உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர ஆரம்பிப்போம். நாம் கேட்ட வேண்டுதலை இறைவன் நிச்சயம் இந்த ஆண்டிலே நமக்கு நிறைவேற்றி தருவார். இந்த ஒரு நம்பிக்கையோடு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அன்பு மக்களே, நிச்சயமாக நாமும் இறைவனுக்கு சாட்சியாக திகழ முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வு வாழ வரம் கேட்டு நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இன்னும் ஆழப்பட வரம் கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை ஆசீரை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி வேண்டுவோம். நல்லாயனே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உமது திருவுளத்தை கண்டு உணர்ந்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வரமருளவும், உம் மந்தையின் மக்களை நேரிய வழியில் வழிநடத்தி செல்வதும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே எம் இறைவா, எம் நாட்டில் பல்வேறு இன்னல்களிலும் வறுமையிலும் தனிமையிலும் வேதனையிலும் வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் உமது இரக்கத்தையும் கருணையையும் அன்பையும் பொழிந்து காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழவும் உமது பிள்ளைகளாய் என்றும் வாழவும் கள்ளமில்லா அன்போடும் ஒற்றுமையோடும் வாழவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நினைவாற்றலையும் உடல் உள சுகத்தையும் பாதுகாப்பையும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தந்து வழி நடத்தியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலராய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நலனைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமார் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை ஆண்டவர் கேட்டுவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு அவை அனைத்தையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அன்பு தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. பல்வேறு எண்ண ஏக்கங்களோடு, ஜெப விண்ணப்பங்களோடு, கவலைகள் கண்ணீரோடு உமை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மன ஆறுதலை நீரை தந்தருள்வீராக. தங்களுடைய விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு இல்லம் திரும்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு நீர் தந்தருள்வீராக. நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை என்கின்ற வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கை நிறைய ஆசீர்வாதத்தோடு தாங்கள் வேண்டிய விண்ணப்பம் நிறைவேறிவிட்டது என்கிற நம்பிக்கையோடு இல்லம் திரும்பக்கூடிய ஆசீரை உம் பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் என்று உமை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, இன்றைய முதல் சனி நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான விதத்தில் இன்றைய தினத்திலே நமக்கு அனைவருக்கும் இரவு உணவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருவாளர் ஆண்டனி ராஜ், லில்லி பபினாள் தம்பதியினரையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இறைவனுடைய அருள் ஆசீர் அவர்களோடு இருக்க ஜெபிக்கின்றோம். இன்றைய முதல் சனி நிகழ்வுகளுக்காக பலரும் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். திருவாளர் ஜோசப் பாண்டி செல்வி, திருமதி மேரி, திருவாளர் ஆரோக்கியராஜ், ஜெசிந்தா இவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்னும் திருவாளர் மத்தேஸ்ராஜ் ஃபிலோமினாள் அவரும் உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் பலரும் பல உதவிகளை தங்களால் இயன்ற வகையிலே செய்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகள். ஆலயத்தை சுத்தம் செய்தல், ஆலய வெளிப்புறத்தை சுத்தம் செய்தல், இன்னும் அன்னையினுடைய சப்பரத்தை தயாரித்தல், மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் தயாரித்தல், திருவாளர் அருள், திருவாளர் சுரேந்தர் முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அவர்களுக்கும் சிறப்பு நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்னும் நம்முடைய பாடகர் குழுவினர் இன்றைய வழிபாட்டை மெருகேற்றி இருக்கிறார்கள். கடுமையாக பயிற்சி செய்து நல்ல விதத்திலே பாடல்களை பாடி நாமும் இறைவனை போற்ற புகழ நமக்கு உறுதுணை புரிந்திருக்கிறார்கள். பாடகர் குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகள். அருட்சகோதரிகளை மறக்க முடியாது. பீட அலங்காரம் செய்தல், அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்தல், மக்களுக்கு தகவல்களை கொடுத்தல் என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்த அருட்சகோதரிகளுக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, பல ஊர்களிலிருந்தும் நம்முடைய இணையூர்கள் அனைத்திலிருந்தும் அன்னையை தேடி அன்னை வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகின்றேன். பிற ஊர்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். விளாத்திக்குளத்திலிருந்துலாம் வந்திருக்கிறாங்க. இப்படி மற்ற ஊர்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் நெஞ்சம் நிறை ஆசீரும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள், ஆண்டு முழுவதும் வாருங்கள். அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்று செல்லுங்கள். நம்பிக்கையோடு அந்த அன்னையை தேடி வருகிற பொழுது நம்பிக்கையின் தாய் நமக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்று தருவார். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு இணையவழி பாடல் போட்டியிலே பரிசு பெற்றவர்கள் பங்கேற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும். அதனை தொடர்ந்து அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் விருந்திலும் அன்னையினுடைய ஆசீர்வாத விருந்திலும் பங்கேற்று மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்பும்படியாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
அன்பு மக்களே, இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இணையவழி பாடல் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அன்பு மக்களே, இந்த பரிசுகளை வாங்குவதற்கு பலரும் உதவி புரிந்திருக்கிறார்கள். உதவி புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு நினைத்து பார்க்கின்றோம். நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக நம்முடைய ஆசிரிய பெருமக்கள், நம்முடைய 2 பள்ளிகளினுடைய ஆசிரிய பெருமக்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள். திருமதி சகாயராணி, திருமதி சூர்யா, திருமதி கமலா, அருட்சகோதரி ரீனா இவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த பரிசுகள் வாங்குவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இன்னும் திருமதி லில்லி, திருமதி மதிவதனி, திருமதி வினோதினி, திருமதி ஆனி, திருமதி திலகா இவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே பரிசுகள் வாங்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து நெஞ்சம் நிறை நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இப்பொழுது முதலாவதாக பரிசு பெற்றவர்கள் முதல் அந்த 3 குழுக்களாக பிரித்திருந்தோம். 3 குழுக்களிலும் பரிசு பெற்றவர்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகின்றன. முதலிலே முதல் குழுவிற்கான பரிசுகள், அடுத்து 2ஆம் குழு, தொடர்ந்து 3ஆம் குழுவிற்கான பரிசுகள் வழங்கப்படும். முதல் குழுவிற்கான பரிசு, முதல் பரிசை பெற்றுக்கொள்வோம். முதல் குழு சின்ன பிள்ளைங்களிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். அதிலே முதல் பரிசு செல்வி கல்பனா, சங்கர்லிங்கபுரம், 1748 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 2வது பரிசு செல்வன் அகில் ராஜா, நாகலாபுரம், 1625 மதிப்பெண்கள். 3வது பரிசு செல்வன் மனோஜ், சங்கர்லிங்கபுரம், 1459 மதிப்பெண்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்து 2ஆம் குழுவினருக்கான பரிசுகள். 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இளைஞர்கள் இளம் பெண்கள், இவர்களிலே முதல் பரிசை பெறுபவர் செல்வி அஞ்சலி, சங்கர்லிங்கபுரம், 3177 மதிப்பெண்கள். 2வது பரிசு செல்வன் அருள், சங்கர்லிங்கபுரம், 1506 மதிப்பெண்கள். 3வது பரிசு செல்வி மெர்சி அமலன், நாகலாபுரம், 1008 மதிப்பெண்கள். அடுத்ததாக 3ஆம் குழு, திருமணம் முடிந்த ஆண்கள் பெண்கள் பெரியவர்களுக்கான அந்த குழுவிலே முதல் பரிசை பெறுபவர் திருமதி சுதா, சங்கர்லிங்கபுரம், 3948 மதிப்பெண்கள். 2வது பரிசு திருமதி சாந்தி, குருவார்பட்டி, 3545 மதிப்பெண்கள். 3வது பரிசு திரு தமிழ்ச்செல்வன், துரைசாமிபுரம், 2284 மதிப்பெண்கள். அடுத்ததாக போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. நாகலாபுரத்திலிருந்து 13 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். பேர் வாசிக்க வந்து வாங்கிக்கிடுங்க. திருவாளர் சுரேந்தர், திருவாளர் முத்துமரியான், சராஃப் ரோசாரி, திருமதி செல்வி அமலன், திருமதி சரண்யா, திருமதி டெய்சி, ஆசா ரோசரி, செல்வி நான்சி, செல்வி மெர்சி, திருமதி சுகிர்தா, திருவாளர் ராபர்ட், திருமதி வயலட், திருவாளர் அருள் ராஜா, திருமதி கிறிஸ்டி. வாங்க எல்லாரும் அப்படியே வரிசையாக வந்து வாங்கிக்கிடுங்க. அடுத்ததாக தொடர்ந்து புதுப்பட்டியிலிருந்து
11 பேர் போட்டியில் பங்கேற்றிருக்கிறீர்கள். முதலிலே நாகலாபுரத்திற்கான பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து புதுப்பட்டியிலே எனக்கு யாரெல்லாம் திருவாளர் செல்வி திருமதின்னு தெரியல, பேர் மட்டும்தான் இருக்குது, அதனால் பேர் வாசிக்கிறேன், மக்களை வந்து வாங்கிவிடுங்க. அருண்குமார், மகிமித்ரன், ஜெரால்ட், ஜோசப் ராஜ், மரிய ராதா, ஜஸ்வந்த், தர்ஷினி, சுபிக்ஷன், அஜிதா, அபிதா, அனு. வாங்க புதுப்பட்டி மக்கள் வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வவ்வால் தொத்தியிலிருந்து 3 பேர் பங்கேற்றிருக்கிறீர்கள். லூசியா, ஜெயராஜ், சுசேமாணிக்கம், ஜெயமணி, ஜெயந்தி. வாங்க வவ்வால் தொத்தியிலிருந்து வாங்கம்மா. அவங்களுடைய சொந்தக்காரங்க இருந்தாலும் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் சரிதான், வாங்கிக்கிடுங்க. துரைச்சாமிபுரத்திலிருந்து 23 பேர் பங்கேற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அபிஷேக், ஞானப்பிரகாசம், ஜோதி, டெய்சி ராணி, பிச்சைக்கனி, சந்திரசேகர், அஜிதா, ரா அனுஷியா, ஆ அனுஷியா, வேளாங்கண்ணி, கஸ்தூரி, ஜெயந்தி, கவிதா, சோலைப்பிரியா, மரியா, ரெஜினா, வசந்தா, ராஜீவ் காந்தி, வேளாங்கண்ணி சித்ரா, சூசை மேரி, பிரேமா, மார்டின், செல்வ அரசன். வாங்க வரிசையாக வந்து வாங்கிடுங்க உங்களுக்கான பரிசுகளை.